அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கில் பாடம் 2ல் பயிற்சி 2.5ல் 11வது கணக்குலேருந்து பார்க்கலாம். 11லேருந்து 14 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 1 to 5 ஒரு பார்ட்டாகவும் 6 to 10 இன்னொரு பார்ட்டாகவும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கம் பலன் 288. அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஸில் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சம் வந்து 27. ஓகேங்களா? அவற்றினுடைய ப்ராடக்ட் வந்து 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருப்போம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு ஏபியில் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் 3 அடுத்தடுத்த உறுப்புகள் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏபி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா a மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி இப்படி தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 3 அடுத்தடுத்த உறுப்புகள் முறையே என்க அப்படின்னு தமிழில் எழுதிக்குங்க. இங்கிலீஷில் லெட் 3 கன்சிக்யூட்டிவ் என்ன இதெல்லாம் உறுப்புகள் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பி ஏ மைனஸ் டி கமா ஏ ப்ளஸ் டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவற்றின் கூடுதல். ஸோ இங்கிலீஷில் சம் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது, கூடுதல் 27ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்படி எழுத வேணாம், இன்னும் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது புரியறதுக்கு. ஸோ கூடுதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3த்தையும் கூட்டினா 27க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இந்த 3 உறுப்பையும் கூட்டினோம்னா நமக்கு 27ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ கூட்டும்போது மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிட்டு 3a இஸ் ஈக்குவல் டு 27. அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 27/3 a இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து ப்ராடக்ட் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு 288ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஈக்குவல் டு 288. இப்போ இது 3த்தையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணோமா, ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 288. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஏ மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தெரிஞ்சது தான். இன்னொரு முறை பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல பிக்கு பதிலாக டி இருக்குது, அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக இங்கே 9ன்னு அப்ளை பண்ணிக்கலாம், ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 9 இன்ட்டு 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் மட்டும் இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற நம்பர் இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ டிவைடட் பை 9. ஸோ இப்போ டிவைட் பண்ணுங்கள், 1 9s 9, 3 9s 27, 1 2 32ன்னு வருது. ஸோ இப்போ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ 81 மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், 49 கிடைக்குதா, ஈக்குவல் டு டி ஸ்கொயர். தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேவா? இப்போது நமக்கு டிக்கு ப்ளஸ் 7னும் வருது மைனஸ் 7னும் வருது, ரெண்டுமே வந்து அதில் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? நான் இங்கேயே வந்து அப்ளை பண்ணிடுறேன், கலரை மாற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து தனியாக அடுத்த ஸ்டெப்பு வந்து போடணும். ஸோ இங்கே பேஜில் இடம் இல்லைன்றதுனால நான் இங்கேயே மாற்றிக்கிறேன். ஏக்கு பதிலாக 9 மைனஸ் 7, அடுத்து 9 9 ப்ளஸ் 7. ஸோ 9 மைனஸ் 7 2 9 16ன்னு கிடைக்குது. சரி, அடுத்து மைனஸ் 7 அப்ளை பண்ணலாமா? மைனஸ் 7 அப்ளை பண்ணால் ஏ மைனஸ் இங்கே ஃபார்முலா இருக்க மைனஸ் இங்கே போட்டோம், மறுபடியும் டியில் வந்து மைனஸ் 7 எடுத்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும்.
கமா ஏவோட வேல்யூ 9 கமா ஏ ப்ளஸ் டியோட வேல்யூ -7. அப்போ 16 கமா 2 கமா 9 கமா 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே சேம் ஒரே ஆன்சர் தான். ஆனால் என்னென்ன இங்கே வந்து ஆர்டர் மாறி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரெண்டு ஆன்சருமே நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ பிட்வீன் T6, 6வதுனா T6, 8வது உறுப்புனா T8. ஸோ T6 / T8 என்ன கொடுத்துருக்காங்க? 7:9, அதை 7/9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து கிவன் கொடுக்கப்பட்டது. ஸோ T6 ஃபார்முலா என்ன? Tn ஃபார்முலா என்ன? Tn is equal to a plus n minus 1 into d. அப்போது T6 என்ன வரும்? இங்கே போட்டுறேன். a என்னன்னு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் n minus 1, என்னோட வேல்யூ 6. அப்போ 6 minus 1 5 dன்னு வரும். டிவைடட் பை T8க்கு a plus 7d equal to 7/9ன்னு வரும். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. ஸோ 9 மல்டிப்ளை பண்ணால் 9a plus 45d is equal to 7a plus 49d. ஓகே, a இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், d இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 9a minus 7a equal to 49d. இந்த 45 இந்த பக்கம் தான் minus 45d. ஸோ 9 minus 7 2a is equal to 49 minus 45 4d. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். a is equal to 4/2 2d அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து நமக்கு என்ன வேணும்? ஏ கேட்கல. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9வது உறுப்பு 13வது உறுப்பின் விகிதம். ஸோ இதே போல் போட்டுடலாம். T9 divided by T13 is equal to a plus 8d. T9 a plus 8d divided by T13 a plus 12d. ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ 2d ப்ளஸ் இங்கே இருக்கிற 8d டிவைடட் பை மறுபடியும் ஏவோட வேல்யூ 2d ப்ளஸ் 12d. இந்த இடத்துல 12dன்னு இருக்குது, 12d. அப்போது T9 divided by T13 என்ன அது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10d வருதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14d வருதா? ஸோ 10/14. ஸோ 2 டேபிளாக கேன்சல் பண்ணோம்னா 5 divided by 7d. ஸோ இதுதான் T9க்கும் T13க்கும் உள்ள ரேஷியோ is equal to 5d is to 7d. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 2.5 13வது கணக்கு. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 0 டிகிரி மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 18 டிகிரி எனில் 5 நாட்களின் வெப்பநிலையை காண்க. இப்போ நமக்கு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா a, a + d, a + 2d இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், திங்கள் முதல் புதன் வரை 3 நாள் வருதா? எப்பெல்லாம் நமக்கு 3 நாள் வருதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது a - d ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா, அப்போ a - d, a + d, a + 2d 4 நாள் தான் வருது. மொத்தமாக எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 5 நாள். அப்போ a + 3dன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா? ஸோ இது எப்படி எடுக்கணும் புரியுதா? ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 நாளைக்கு எப்படி எழுதுவோம்? a - dயில் ஸ்டார்ட் பண்ணணும்.
கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி. ஸோ இது திங்கள் செவ்வாய் புதன், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கா. இதுக்கு அடுத்து என்ன வரும்? ஏ ப்ளஸ் 2D ஏ ப்ளஸ் 3D. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எண்க அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் let the AP be B போட்டு இதை எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல். ஸோ மண்டே டு வெட்னஸ்டே அதனுடைய சம் என்னவா இருக்குமா? 0 டிகிரியா. ஸோ இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெட்னஸ்டேவா? ஸோ இது மண்டே, இது டியூஸ்டே, இது வெட்னஸ்டே. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் 0 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3a ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தான் கிடைக்கும். ஓகே, அடுத்து புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 18 டிகிரி. ஸோ வெட்னஸ்டே டு ஃப்ரைடே. ஸோ இது வெட்னஸ்டே, இது தேர்ஸ்டே, இது ஃப்ரைடே. வெட்னஸ்டே டு ஃப்ரைடே ஆட் பண்ணோம்னா 18 டிகிரி வரணுமா? அப்போ மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2D ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3D இஸ் ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ ஆட் பண்ணால் ஏ வந்து 3 டைம்ஸ் வருது. ஸோ 3a ப்ளஸ் டி வந்து 6D வருது. 6D ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ்னு எழுதிக்கலாமா? ஓகே, இதில் 3 ஏக்கு வந்து 0ன்னு அப்ளை பண்ணால் 3 × 0 0ன்னு ஆகிடுமா? இதை விட்டுடலாம். அப்போ 6D இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 18 டிவைட் பை 6. ஸோ டியோட வேல்யூ என்ன வரும்? 3 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அப்போது நமக்கு அந்த 5 நாளோட வெப்பநிலை திங்கட்கிழமை மண்டே என்ன வரும்? ஏ மைனஸ் டி. ஏ மைனஸ் டினா 0 மைனஸ் 3 -3 டிகிரி செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. ஸோ ஏவோட வேல்யூ 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து புதன்கிழமை வெட்னஸ்டே ஏ ப்ளஸ் டி. அப்போது 0 + 3 3 டிகிரி செல்சியஸ். அடுத்து தேர்ஸ்டே 6 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஃப்ரைடே 9 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து 3 வந்து ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஏன்னா டி. ஸோ டியோட வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா? இல்லைன்னா நம்ம இந்த ஒவ்வொரு இதுலேயும் அப்ளை பண்ணாலும் நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணி பார்த்துங்க. இது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசி கேள்வி பார்க்கலாம். பிரியா தனது முதல் வருமானமாக 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அவளுடைய முதல் மாத செலவு 13,000 மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு 15,000 சம்பாதிக்கிறாங்க. அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? அவளுடைய முதல் மாத செலவு 13,000 செலவு பண்ணுறாங்க. இங்கே இதில் எழுதிக்கிறேன், 13,000 செலவு பண்ணுறாங்க. ஓகே, மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டு 900 உயர்கிறது. ஸோ முதல் மாத செலவு 13,000. ஓகே, 15,000 செலவு வருமானம் 13,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2,000 இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வருஷம் அவருக்கு 1,500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுறாங்களாம். ஸோ இது கூட ஒரு 1,500 ஆட் பண்ணால் 16,500. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. அவங்க 13,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு கழித்து 13,900 ரூபாய் செலவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவங்களுடைய சேமிப்பு என்னன்னு பாருங்கள். 16,500 மைனஸ் 13,900. ஸோ மைனஸ் பண்ணோம்னா 1,600ன்னு வருதா? சாரி, 2,600ன்னு வருதா? 2,600. மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் வரும் அடுத்த வருஷம். ஸோ இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா எவ்வளோ ஆகும்? 18,000 ஆகுமா?
மறுபடியும் ஒரு 900 அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய மணி வந்து 900 இன்க்ரீஸ் ஆகும், 14,800. ஸோ இது ஆட் பண்ணோம்னா 3,200ன்னு வரும். ஓகேவா? ஓகே, இது வருமானம், இது செலவு, இது சேமிப்பு. ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வருமானம், செலவு, சேமிப்பு. ஓகேவா? அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஸோ அதை அழிச்சிடுறேன், மறுபடியும் தெளிவாக எழுதுகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அவங்களுடைய வருமானம் இங்கிலீஷில் சேலரின்னு எடுத்துக்கலாம். அவங்களுடைய செலவு இது இங்கிலீஷில் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சேமிப்பு, அவங்களுடைய சேவிங்ஸ். இது வந்து அவங்க 15,000 தான் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிட்டோம். 13,000 செலவு பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கிட்டோம். இந்த சேவிங்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 15,000 சேலரி வாங்குறாங்க, 13,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2,000 தான் இருக்கும். ஸோ வருஷம் அவங்களுக்கு 1,500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க, அதை வந்து இன்க்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். ஸோ வருஷம் அவங்களுடைய செலவு வந்து 900 இன்க்ரீஸ் ஆகுது, அதையும் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கிறோம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணி போட்டால் இதுதான் வரும். ஓகேவா? நமக்கு இப்போது சேவிங்ஸ் மட்டும்தான் தேவை, ஏன்னா அவங்களுடைய சேமிப்பு 20,000 வரணுமா. ஓகேவா? இப்போ சேமிப்பு மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்குங்க. நீங்கள் சம் போடும்போது இந்த ஸ்டெப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்களின் சேமிப்பு தொகை வருடந்தோறும் அவர்களின் சேமிப்பு தொகை ஈக்குவல் டு 2,000, 2,600, 3,200. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த 600 ரூபான்றது காமனாக இருக்குது எல்லாத்துக்கும். அப்போ இதை டின்னு எடுத்துக்கிட்டு இதை ஏபியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ புரிஞ்சாதான் இந்த சம் வந்து ஏபியில் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸில் போட்டுடுறோம், அதனால் ஏபின்னு வச்சு போட்டுடலாம். ஆனால் எக்ஸாமில் வரும்போது இது ஏபியா, என்எஸ்எம்மு, இதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து வருதா, அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ்லேருந்து வருதா, மேட்ரிக்ஸில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும். ஓகேவா? தேர்ட் சாப்டர் வந்து அல்ஜிப்ரா, இயற்கணிதம் தமிழில். ஸோ இது எந்த மாதிரி கணக்குன்னு புரியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதை நம்ம ஏபி வச்சு போட்டுடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஏபினா இது T1, T2, T3ன்னு வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இங்கே ஃபைனலில் என்ன வரணுமா? 20,000ன்னு வரணுமா, அது TN. ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. TN கொடுத்துட்டாங்க, TN வந்து 20,000. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, TN இஸ் ஈக்குவல் டு 20,000. ஏவோட வேல்யூ 2,000, டியோட வேல்யூ, ஏன்னா ஃபஸ்ட் இருக்கிற வேல்யூ, டியோட வேல்யூ காமன் டிஃப்ரென்ஸ், பொதுவாக உள்ள வித்தியாசம் 600. இப்போது என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ TN ஃபார்முலா என்ன? A + n-1 × D இஸ் ஈக்குவல் டு 20,000. ஏவோட வேல்யூ என்ன? 2,000. என்னோட வேல்யூ என்ன? தெரியாது. டியோட வேல்யூ என்ன? 600 ஈக்குவல் டு 20,000. ஓகே, இந்த ப்ளஸில் இருக்க 2,000 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். n-1 × 600 ஈக்குவல் டு 20,000 மைனஸ் 2,000 என்ன ஆகும்? 18,000 ஆகிடுமா? 3 0, இங்கேயும் 3 0 இருக்குது, காமனாக போயிடுச்சுன்னா 20 - 2 18. ஸோ அந்த 0 இங்கே போட்டோம். ஓகேவா? அடுத்து இந்த 600 இந்த பக்கம் வந்தால் டிவைடில் வந்துடும், ஏன்னா இதுவும் மல்டிபிள் இருக்குது. அப்போ n-1 இஸ் ஈக்குவல் டு 18,000 டிவைட் பை 600. இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம்ஸ் 30 டைம்ஸ். ஸோ n-1 இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 30 + 1 31. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ எத்தனை காலம் ஆகும்? 31 வருடங்கள் ஆகும். ஓகேங்களா? 20,000 சேமிக்கணும்னா 31 வருஷம் தேவைப்படுமா. ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் 2.5 முடிச்சிட்டோம் இப்போது. ஸோ இது வரைக்கும் 2.5 வரைக்கும் உள்ள பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது சம்னா செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ.